தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஏறெடுப்போமாக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிர்விதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷ விதமாக சர்ப்பம் வஞ்சித்தது என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வேத சத்தியத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆகவே நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வேத சத்தியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை அபிர்விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு பிரம்மாண்டமான தேர் ஒன்று ஊர்வலமாக சுற்றி வரப்பட்டது. அந்த தேரை பார்த்த எல்லா ஜனங்களும் அந்த தேர் போகிற வழியில அந்த தேரை வணங்கி கொண்டு எல்லாரும் கையெடுத்து அந்த தேரை ரொம்ப ஆரவாரத்தோடு ஆச்சரியமாக அந்த தேருக்கு பக்கத்தில் நின்று ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த தேர் மிக பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த தேரை பார்க்கும் போதெல்லாம் ஜனங்கள் அந்த தேருக்கு முன்னும் பின்னும் நடந்து ஆர்ப்பரித்து கொண்டு மகிழ்ச்சியோடு இறைவனை வாழ்த்தி கொண்டு வணங்கி கொண்டு அந்த தேரை இழுத்து வந்தார்கள். அந்த தேர் கடைசியாக இழுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டது. அந்த தேருக்கு பக்கத்துல மிக எளிமையாக, பார்ப்பதற்கு அவலட்சணமாக, நல்ல தோற்றம் இல்லாமல் அழுக்கடைந்து ஒரு குப்பை அழுகிற வண்டி ஒன்று நின்றது. குப்பை எடுத்து செல்கிற வண்டி நின்றது. அந்த குப்பை வண்டிக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த தேரை இவ்வளவு ஜனங்கள் இழுத்து செல்கிறார்கள். இவ்வளவு ஜனங்கள் இந்த தேரை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறார்கள். ஆனால் குப்பை வண்டியாகிய நான் தினந்தோறும் ஒவ்வொரு வீடாக சென்று அவருடைய வீட்டில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் நான் எடுக்கிறேன். நான் ஒரு நாள் போகலைன்னா அந்த ஜனங்கள் எல்லாரும் என்னை எப்படி திட்டுவார்கள். ஆனால் ஒரு நாள் கூட ஒருவர் கூட என்னை கையெடுத்து கும்பிடவில்லையே. நான் எவ்வளவு வேலை செய்கிறேன் இந்த ஜனங்களுக்கு, நான் எவ்வளவு நன்மை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த குப்பை வண்டி தனக்குள்ளே மிகவும் வேதனை, மிகவும் வருத்தம். ஒருத்தர் கூட நம்மை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாருமே நம்மை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த தேரு எவ்வளவு ஜனங்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறாங்க, தேரை சுற்றி சுற்றி வந்து அந்த தேரை வணங்குறாங்களே என்று அந்த குப்பை வண்டியானது ரொம்பவும் வேதனைப்பட்டதா. அப்பொழுது அந்த தேர் சொன்னதா, நண்பா, நான் என்னை இந்த ஜனங்கள் வணங்கவில்லை, என்னை இந்த ஜனங்கள் கையெடுத்து கும்பிடவில்லை. நான் சுமந்து செல்லுகிற இறைவன் இருக்கிறாரே, அவர் மிக பெரியவர், அவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர். அந்த இறைவன் ரொம்ப வல்லமை உள்ளவர். ஆகினால இந்த இறைவனை நான் சுமந்து செல்லுகிறதுனாலே ஜனங்கள் எல்லோரும் கையெடுத்து என்னை கும்பிடுகிறார்கள், என்னை வணங்குகிறார்கள், சுற்றி சுற்றி வருகிறார்கள், என்னை தெருவெல்லாம் இழுத்து சென்று ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் நீ அப்படி இல்லையே நண்பா. நீ ஊர்ல இருக்கிற குப்பைகள் எல்லாம் சுமந்து கொண்டு போகிறதுனாலே, அந்த குப்பையெல்லாம் நாற்றம் எடுக்கிறதுனாலே, அதெல்லாம் அழுக்காய் இருக்கிறதுனாலே உன்னை யாரும் மதிக்கிறதில்லை, உன்னை யாரும் கையெடுத்து கும்பிடுகிறதில்லை. ஆகவே அந்த தேர் சொன்னதாம், நாம் யாரை சுமந்து கொண்டிருக்கிறோமோ, நாம் யாரை சுமந்து செல்லுகிறோமோ அதை வைத்துதான் மனிதர்கள் நம்மை மதிக்கிறார்கள் நண்பா என்று அந்த பெரிய பிரமாண்டமான தேரானது அந்த எளிமையாய் இருந்த குப்பை வண்டியை பார்த்து சொன்னதா. அப்பொழுதுதான் இந்த குப்பை வண்டிக்கு தெரிந்தது, நாம் குப்பைகளை சுமக்கிறதுனாலே, நாம் அசுத்தமா இருக்கிறதுனாலே ஜனங்கள் நம்மை கும்பிடுவதில்லை. ஆனால் இந்த தேர் இறைவனை சுமந்து கொண்டு போகிறதுனாலே ஜனங்கள் எல்லாரும் அதை சுற்றி சுற்றி வருகிறார்கள், அதை கையெடுத்து கும்பிடுகிறார்கள் என்பதை அந்த குப்பை வண்டி உணர்ந்ததாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யாரை சுமந்து கொண்டிருக்கிறோம்? யாரை சுமந்து சென்றால் நமக்கு மிக பெரிய அளவிலே நமக்கு நன்மை உண்டாயிருக்கும். அநேக நம்மை வாழ்த்துவார்கள், அநேக நம்மை கையெடுத்து கும்பிடுவார்கள். காரணம் என்னவென்றால் நாம் யாரை சுமக்கிறோம் என்பதுதான் காரணமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தில்
பிள்ளைகளே, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஏவாளை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறார். ஸ்திரியானவள் சொன்னால், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏவாள் யாரால் வஞ்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இறைவன் நீ யார் உன்னை வஞ்சித்தது, நீ எப்படி பாவம் செய்தாய், எப்படி அந்த பழத்தை பறித்து புசித்தாய் என்று அந்த ஏமாளத்தில் கேட்ட போது அவள் சொல்லுகிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். எனக்கு மிகவும் ஆச்சரியம். இன்றைக்கு இந்த மாலை வேளையில சர்ப்பம் தான் ஏவாளை வஞ்சித்ததா, அல்லது சத்துருவாகிய பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்தானா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த மாலை வேளையில் ரொம்ப கருத்தாக கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இப்பொழுது ஏவாள் சொன்னதை நாம் வேதத்தில் வாசித்தோம். ஏவாள் சொன்னால், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்றார் என்பதை கவனித்து பாருங்கள். அதே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, இப்பொழுது கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். நீ இதை செய்தபடியால், சர்ப்பம் என்ன செய்தது? ஏவாளை வஞ்சித்தது. ஆகினால ஏவாள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், அந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்து விட்டது என்று சொல்லுகிறார். இறைவனும் என்ன சொல்கிறார் என்றால், தேவனும் என்ன சொல்லுகிறார், நீ இதை செய்தபடியால். யார் செய்தது? சர்ப்பம் இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் இப்போது சர்ப்பத்தை சபிக்கிறார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏவாள் சொல்லுகிறார், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். ஆண்டவரும் சொல்லுகிறார், நீ இதை செய்தபடியால். யாரை பார்த்து சொல்லுகிறார்? சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மிக ஆச்சரியமாக இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற காரியம் என்னவென்றால், இந்த சர்ப்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்த சாபம் என்ன? இந்த சர்ப்பத்திற்கு கொடுத்த சாபம், இது உண்மையாகவே இந்த சர்ப்பத்திற்கு கொடுக்கப்பட்டதா, அல்லது அந்த சர்ப்பத்தை பயன்படுத்தின சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டதா? மிக அற்புதமாக நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே 3வது வசனத்தில் பரிசுத்த பவுலார் என்ன சொல்றார் என்பதை பாருங்கள். ஏவாள் சொன்னால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொன்னால், தேவன் சொன்னார் சர்ப்பத்தை பார்த்து, நீ அப்படி செய்தபடியால், நீ ஏவாளை வஞ்சித்தபடியால். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு விலங்கு, சிருஷ்டிக்கப்பட்ட விலங்கு சர்ப்பம், அந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு பாருங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல பவுலாரும் என்ன சொல்லுகிறார்? சர்ப்பமானதுதான், சர்ப்பம் தான் யாரை வஞ்சித்தது? ஏவாளை வஞ்சித்தது. 1க்கு 3 சாட்சிகள் இருக்கிறது. ஏவாள் சொல்லுகிறார், சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது. தேவன் சொல்லுகிறார், நீ ஏவாளை வஞ்சித்தபடியினால் சர்ப்பத்திற்கு சாபத்தை கொடுக்கிறார். இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுலாரும் இந்த சர்ப்பத்தை தான் குற்றம் சாட்டுகிறார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்திருக்குமானால், சர்ப்பத்திற்கு சாபத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாரானால், இந்த சர்ப்பத்தை பயன்படுத்தின அல்லது அந்த சர்ப்பத்தை பயன்படுத்தி ஏவாளை வஞ்சிக்கும்படியாய் செய்த
சத்துருடைய பிசாசானவனுக்கு என்ன தண்டனை? இந்த சர்ப்பத்திற்கு சாபம் கொடுத்தது சரிதானா என்பதையெல்லாம் நாம் கருத்தாக இந்த நாளில் சிந்திக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் மிக ஆச்சரியமான தீர்க்கதரிசன புத்தகம். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே இந்த சத்துருவாய சாத்தானுக்கு யோவான் இந்த சாத்தானை எப்படி அழைக்கிறார் என்பதை பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து எனக்கு அன்பானவர்களே, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இப்போ நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏவாள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறாள். தேவன் சொல்லுகிறார் சர்ப்பம்தான் ஏவாளை வஞ்சித்தது, அதனாலே சபிக்கிறார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் சர்ப்பம்தான் வஞ்சித்தது என்று. இப்பொழுது இன்னும் கூடுதலாக பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். எந்த பழைய பாம்பு? ஏதேன் தோட்டத்துல ஏவாளை வஞ்சித்த பழைய பாம்பாக்கிய வலு சர்ப்பம். பழைய பாம்பாக்கிய வலு சர்ப்பம். அப்படின்னா அந்த வலு சர்ப்பம் அல்லது அந்த பாம்பு இங்கே யோவான் என்ன சொல்ற என்றால் அது சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்படுகிறது. அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது விதமாக நாம் வாசிக்கிறோம். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து, வலு சர்ப்பம் எங்கே தள்ளப்பட்டது? பூமியிலே தள்ளப்பட்டது என்பதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. வலு சர்ப்பம் எங்கிருந்து தள்ளப்பட்டது? பரலோகத்தில் இருந்து பூமியிலே தள்ளப்பட்டது. அதுக்கு பெயர், சாத்தானுக்கு பெயர் என்னவென்றால் வலு சர்ப்பம் என்று யோவான் திரும்ப நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே 15வது வசனத்திலே இன்னும் 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த சர்ப்பம் வலு சர்ப்பம் யார் என்றால் அது சத்துருவாகிய பிசாசானவன் என்று வேதத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பரலோகத்திலிருந்து விழுந்த வலு சர்ப்பம் இருக்க, பூமியில இருந்து தள்ளப்பட்ட, பூமியில இருந்து விழுந்து போன சர்ப்பத்தையும் நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். பரலோகத்திலிருந்து விழுத்தள்ளப்பட்ட வலு சர்ப்பம் யார் என்றால் சாத்தான். இந்த பூமியிலிருந்து தள்ளப்பட்ட சர்ப்பம் பாம்பு என்னவென்றால் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம். இந்த ரெண்டுமே தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ரெண்டுமே தள்ளப்பட்டு, பரலோகத்திலிருந்து விழுந்த சர்ப்பம் சாத்தான் என்றும், பூமியிலிருந்து விழுந்த சர்ப்பம் அது ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளை, இப்பொழுது நாம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் சற்று கூர்ந்து கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் இருக்கிறதே, பாம்பு இருக்கிறதே, அந்த ஏவாளை வஞ்சித்ததினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த சர்ப்பத்தை அல்லது இந்த பாம்புக்கு அவர் கொடுத்த சாபம் என்ன என்பதை நாம் கொஞ்சம் தீர்க்கமாக கவனித்து பார்க்கும் பொழுது, இந்த சர்ப்பத்தை ஆண்டவர் எப்படி சபித்தாரோ அதே போல சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கான் என்பதை மிக ஆச்சரியமாக நாம் சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டதையோ, பாம்பானது ஏவாளை வஞ்சித்த அந்த சர்ப்பமானது அது எல்லா மிருகத்தில் இருந்தோ அது எப்படி தள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லி, இந்த
இந்த நாளிலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் சத்துருவாகிய பிசாசானவனால் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அல்லது சாத்தானுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்களோ, எப்படி ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுடைய பிரதிநிதியாக அந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததோ, அது போல இந்த உலகத்தில் யாரெல்லாம் சாத்தானுடைய பிரதிநிதியாக இருந்து சாத்தானுக்கு கைக்கூலியாக இருந்து சாத்தானை தனக்குள்ள வைத்துக் கொண்டு அந்த சாத்தானுடைய வேலையை செய்கிறவர்கள் யாவரும் எப்படி சாத்தான் பரலோகத்திலிருந்து இந்த தாழ்ந்த பூமிக்கு தள்ளப்பட்டு போனானோ, அது போல இந்த சர்ப்பம் மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் விழுந்து போவோம் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் நாம் இந்த நாளில் சிந்திக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால், நீ என்ன செய்தாய்? நீ ஏவாளை வஞ்சித்தபடியால் நீ என்ன செய்யப்படுவாய் என்றால், சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் இருந்து சபிக்கப்பட்டிருப்பாய். அப்படியானால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சர்ப்பம் இருக்கிறதே, இந்த பாம்பு இருக்கிறதே, இதை ஆண்டவர் எப்படி படைத்திருந்தார் என்று சொன்னால், எப்படி பரலோகத்திலே லூசிபரை ஆண்டவர் படைத்து வைத்திருந்தாரோ, பரலோகத்திலே எப்படி லூசிபர் மிக அழகானவனாக, மிக ஞானம் உள்ளவனாக, எல்லோரிலும் மிக சிறந்தவனாக இந்த லூசிபரை ஆண்டவர் பரலோகத்தில் படைத்து வைத்தாரோ, அது போல இந்த பூமியிலே ஆண்டவர் படைக்கப்பட்ட அனைத்து மிருக ஜீவன்களிலும் சர்ப்பம் எப்படிப்பட்டது என்றால் மிகவும் அழகானது, மிகவும் அழகானது. அது மாத்திரமல்ல, ரொம்ப ஞானம் உள்ளதாக இருந்திருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே தேவன் படைத்த எல்லா மிருகங்களிலும், என்னென்ன மிருகங்கள்? காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் இந்த சர்ப்பம் இருக்கிறது. இந்த சர்ப்பம் எல்லாவற்றிலும் மேலாக சிரிச்சிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்குதான் நாம் அறிந்து கொள்கிறோம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மிருகங்களிலும் சர்ப்பம் ரொம்ப அழகானது, ரொம்ப ஞானம் உள்ளது, ரொம்ப தந்திரமானது. அதற்கு காரணம் என்ன? தேவன் அப்படி படைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி லூசிபர் பரலோகத்தில் இருந்தாரோ அது போல இந்த பூமியிலே சர்ப்பமானது எல்லா மிருகத்தையும், எல்லா மிருகங்களிலும் ரொம்ப சிறந்த விலங்காக இருந்திருக்காது. இன்றைக்கு சர்ப்பம் விலங்கினத்தில் வரவில்லை, அது ஒரு ஊரும் பிராணியாக இருக்கிறது. வயிற்றிலே தவிழ்ந்து கொண்டு போகிற பிராணியாக மாறிவிட்டது. ஆனால் முதல்ல அது காட்டு மிருகங்களிலும் அது நாட்டு மிருகங்களிலும் மிக சிறப்புடையதாக இருந்திருக்கிறது. அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மிருகத்திற்கும் மேல தேவன் இந்த சர்ப்பத்தை படைத்திருக்கிறார் என்பதை நாம் அங்கே கவனிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் ஆச்சரியமாக இந்த பரிசுத்த வேதத்திலே அது சகல நாட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருந்தது, சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்ட. இந்த மிருகங்களை விட அந்த சர்ப்பமானது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது, மிகவும் அழகாக இருந்திருக்கிறது, மிகவும் ஞானம் உடையதாக இருந்திருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு, நல்ல கவனிங்க பரிசுத்த வேதத்தை நல்ல கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே, இந்த சர்ப்பம் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே எப்படி லூசிபரை பரலோகத்திலே சிருஷ்டித்து வைத்தாரோ, பிரதான தூதனாக, தேவ சமூகத்தில் இருக்கிறவனாக, ஆச்சரியமாக தேவனுடைய காரியங்களை காக்கிறவனாக, பலவிதமான கற்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவனாக, கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரதான தூதனாக அந்த லூசிபரை அவ்வளவு அழகாக, அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு திறமை உடையவனாக, அவ்வளவு ஞானம் படைத்தவனாக, எனக்கு அருமையானவர்களே, அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அவன் பாவம் செய்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அது போலவே இந்த பூமியில
உலகத்திலே சர்ப்பமானது, பாம்பானது, அது பாவம், அது எப்பொழுது ஏவாளை வஞ்சித்ததோ அது வரைக்கும் அந்த பாம்பு எப்படி இருந்தது என்று சொன்னார், சகல காட்டு விலங்குகளிலும் சகல நாட்டு ஜீவன்களிலும் மிக சிறப்பான, மிக ஆச்சரியமான, மிக அற்புதமான, தந்திரமான, அழகான ஒரு படைப்பாக. அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சகல காட்டு ஜீவனை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இறைமையா 28வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த லூசிபரை குறித்து, இந்த பரலோகத்திலிருந்து விழுந்து போன சாத்தான் இருக்கிறானே, அந்த சாத்தான் பரலோகத்தில் எப்படி இருந்தான் என்பதை குறித்து எரேமியா 28வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, அது போலதான் ஆண்டவர் இந்த பூமியில படைக்கப்பட்ட மிருகங்களில ரொம்ப விசித்திரமாக இந்த சர்ப்பம் இருந்திருக்கிறது. நல்லா நீங்க யோசித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான சத்தியம் இருக்கிறது. விசித்திரமாக நீ செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகு உள்ளவன். சாத்தானை குறித்து, லூசிபரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அதே 13வது வசனத்தை பாருங்கள், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரகம், படியப்பச்சி, இப்படிப்பட்ட நல்ல கற்களாலே அவன் அலங்கரிக்கப்பட்டு சிங்காரிக்கப்பட்டு அவன் சிருஷிக்கப்பட்ட நாளில் இருந்து அவன் மிக அற்புதமாக அவன் என்ன செய்தான் இருந்தான் என்பதை நாம் வேதத்தில் வாசி. சிருஷிக்கப்பட்ட நாள் துறை உள்ளில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறைவற்று இருந்தாய். குறைவே இல்லாத மிக அழகாக நேர்த்தியாக சிருஷிக்கப்பட்ட அந்த லூசிபரை போல இந்த உலகத்திலே சர்ப்பமானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த சர்ப்பம் என்ன செய்தது? ஏவாளை வஞ்சித்தது. ஆகினாலே சர்ப்பம் என்ன செய்தது என்று சொன்னால் சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட சர்ப்பம் என்னவானது என்றால், அது எல்லா மிருகத்திலிருந்தும் கீழே தள்ளப்பட்டு தரையில தள்ளப்பட்டது. எப்படி சத்துருவாகிய பிசாசானவன் சாத்தான் லூசிபர் பரலோகத்திலிருந்து பூமியில தரையில தள்ளப்பட்டானோ, அது போலவே இந்த சர்ப்பமானதும் தரையில தள்ளப்பட்டது. அது மரத்துக்கு மேல இருந்து ஏவாளை வஞ்சித்தது. இப்பொழுது அது மரத்துக்கு கீழே, எல்லா மிருகங்களுக்கும் கீழே தரையில அந்த சர்ப்பமானது தள்ளப்பட்டு அது என்ன செய்யப்படுது என்று சொன்னால், அது வயிற்றினால நகர்ந்து கொண்டு போக வேண்டும். அப்படியானால் நான் சற்று யோசித்து பார்க்கிறேன், அந்த சத்தம் மிக அற்புதமாக, அது ஒரு விலங்கிலும் மேலாக மிக சிறப்பாக அதுகளுக்கு ரெக்கை இருந்திருக்க வேண்டும், அதுகள் பறந்து திரிந்திருக்க வேண்டும், அல்லது மிக ஆச்சரியமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிற சர்ப்பம் அப்பொழுது ஏதோ தோட்டத்தில் இருந்த சர்ப்பம் மாதிரி அல்ல. எனக்கு அன்பான, இப்பொழுது இருக்கிற சர்ப்பம் சபிக்கப்பட்ட சர்ப்பம். அது என்ன செய்கிறது? வயிற்றினால் நகர்ந்து போகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 28வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சாத்தானை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். எப்படி அந்த சர்ப்பமானது எல்லா மிருக ஜீவன்களுக்கும் மேலாய் இருந்த, மிக விசித்திரமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த, ஆச்சரியமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த, நல்ல ஞானமும் அழகும் உள்ளதா இருந்த அந்த சர்ப்பம் எல்லா மிருகத்திற்கும் கீழே தரையில தள்ளப்பட்டு அது எப்படி ஆனது என்றால் தவிழ்ந்து கொண்டு போகிற அளவுக்கு இந்த சாத்தானும் அப்படித்தான் தள்ளப்பட்டிருக்கிறான். நீங்க இந்த உலகத்துல சர்ப்பத்தை பார்க்கும் போதெல்லாம் நீங்க யார நினைக்கணும்னா, இந்த சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் இப்படித்தான் இருக்கிறான். உன்னை தரையில தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இன்றைக்கு சர்ப்பத்தை வேடிக்கை ஆக்கிருக்கிறாங்களா? ஒரு டப்பால பிடிச்சு வச்சு அதை மகுடி ஊதி ஆட வைக்கிறாங்களா?
வேடிக்கையாக்குறாங்களா? ஜனங்கள் எல்லாரும் சர்ப்பத்தை வேடிக்கை பார்க்கிறாங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை போல ஆண்டவர் அந்த சத்துருவாகிய சாத்தான் லூசிபர் இருக்கிறானே, அவன் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டதையும் அவன் எல்லாருக்கும் முன்பாக வேடிக்கையாக்கப்படுவான் என்பதையும், எனக்கு அன்பானவர்களே, அவன் தரையில தள்ளப்படுவான் என்பதையும் பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வயிற்றினால் அந்த சர்ப்பம் நகர்ந்து போக வேண்டும். அதுதான் அதனுடைய சாபம். ஒபதியா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். ஒபதியா 1வது அதிகாரம் 3வது வசனம் மிக அற்புதமாக, கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத் தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போகுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சர்ப்பம் எவ்வளவு அழகாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அதனுடைய அழகும் அதனுடைய ஆச்சரியமான சிருஷ்டிப்பும் தன்னை சாத்தானுக்கு அடிமையாக்கி சாத்தானுடைய கருவியாக மாறி இப்பொழுது சர்ப்பம் சபிக்கப்படுகிற அளவுக்கு சாத்தானாக மாறிவிட்டது. ஆச்சரியமாக இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த மாலையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம சாத்தானுக்கு இடம் கொடுத்தால், சாத்தான் நம்மை வஞ்சித்தால், சாத்தானுக்கு நம்ம கொஞ்சமாவது இடம் கொடுத்து அந்த சாத்தானுடைய கிரியைகளை நடப்பிப்போமையானால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். பேதுருவை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பின்னாக போ சாத்தானே. அவன் பேதுரு, இயேசு கிறிஸ்துடைய சீடன், சீடர்களில் பிரதான சீடன் பேதுரு. ஆனா பேதுரு பார்த்து இயேசு சொல்லுகிறார், பின்னாக போ சாத்தானே. ஏன் என்றால் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடியினாலே அவன் சாத்தானாக மாறுகிறான். அது போலதான் இந்த சர்ப்பமும் என்ன செய்தது என்றால், சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுடைய ஒரு பிரதிநிதியாக இந்த சர்ப்பம் மாறினது. அதுக்கு காரணம் என்ன? அதனுடைய சிருஷ்டிப்பு அவ்வளவு ஆச்சரியமான சிருஷ்டிப்பு. இப்ப அது எப்படி இருக்கிறது? வயிற்றில நகர்ந்து போகும். அது மேட்டிமை, அதனுடைய பெருமை, அதனுடைய மகத்துவமான சிருஷ்டிப்பு இப்பொழுது அது சாதாரணமாக வயிற்றிலே தவழ்ந்து போகிறதாக இருக்கிறது. உபதியா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். நீ கழுகை போல உயர போனாலும், நீங்க யோசித்து பாருங்க, இந்த சர்ப்பம் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்தில் இருந்தோ உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எங்க உயரத்துக்கு போனாலும் உன்னை விழத் தள்ளுவேன். ஏன்னா நீ சாத்தானுடைய பிரதிநிதி ஆயிட்ட. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே இந்த லூசிபரை குறித்து ஆச்சரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே, நீ தரையில தள்ளப்பட்டாய். நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, சாத்தானுடைய நிலைமை என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். லூசிபருடைய நிலைமை என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு லூசிபரை பார்த்து நம்ம பயப்படுகிறோமா? லூசிபரை பார்த்து அஞ்சுகிறோமா? அவன் தரையில தள்ளப்பட்டிருக்கிறான், அவன் விழப்பட்டிருக்கிறான். அவன் எனக்கு அன்பானவர்களே, எப்படி இந்த சட்டம் இருக்கிறதோ அது போல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் நகர்ந்து செல்லுவாய். அடுத்து 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ரொம்ப ஆச்சரியம். தூதர்களுடைய உணவு என்ன? மன்னா. அப்படியானால் லூசிபர் மன்னாவை சாப்பிட்டிருக்க வேண்டும். இப்போ அவன் தரையிலே தள்ளப்பட்டிருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததினாலே இந்த சர்ப்பம் என்ன செய்யப்பட்டது? எல்லா மிருகத்திலும் கீழே தள்ளப்பட்டு அது தரையில தவழ்ந்து போகிறதாகவோ அது மண்ணை தின்கிறதாவோ. இப்ப கேள்வி, மண்ணை தின்பது என்றால் என்ன? உன்னதமான இடத்துல தேவனோடு கூட இருந்த அந்த லூசிபர் தரையில தள்ளப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஆகாரம் என்ன தெரியுமா? மண்ணு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சர்ப்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சாத்தானை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உலகத்திலே மறுபடியும் நான் சொல்றேன்,
அந்த சர்ப்பத்தை போல யாரெல்லாம் சாத்தானுக்கு பிரதிநிதியா இருக்கிறோமோ எல்லாரையும் ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். மறந்து விடவே கூடாது. இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய சத்தியம். சர்ப்பம் அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்து, அந்த லூசிபருக்கு இடம் கொடுத்து, அந்த சாத்தான் மூலமாக இந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததினாலே இந்த உலகம் முழுவதும் பாவத்திலே விழுந்து போனபடியினாலே அந்த சாத்தானுக்கு, அந்த சர்ப்பத்திற்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன, சாபம் என்ன, அதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணுதான் சாப்பிடணும், மண்ணுதான் சாப்பிடணும். இப்ப மண்ணு சாப்பிடுவது என்றால் இல்லை. சங்கீதம் 72வது அதிகாரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. இந்த வேதத்தை மாதிரி ரொம்ப ஆச்சரியமானது வேறு எதுவுமே இல்லை. மண்ணை தின்பது என்றால் என்ன? எனக்கு அன்பான ஜீவடி பிள்ளைகளே, சத்துருக்கள் எல்லாரும் மண்ணை தான் திம்பாங்களாம். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்ல. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு அன்பானவர்களே, ஒரு விளையாட்டு நடக்கிறது என்று சொன்னால் அந்த விளையாட்டுல தோத்தவங்க என்ன சொல்லுவான்? மண்ணை கவுனான்னு சொல்லுவான். அவன் தரையில விழுந்து அவன் தோற்று போனவன். நல்லா எடுத்துக்கங்க. இந்த சாத்தான் அவன் பரலோகத்தில் இருந்தான், அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்தான். அவன் பாவம் செய்ததினாலே அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான், அவன் தரையில தள்ளப்பட்டான், அவன் மண்ணை தின்கிறான் என்ற என்ன அர்த்தம்? அவன் தோல்வி அடைந்திருக்கிறான். அவன் தோல்வி அடைந்திருக்கிறான். என்ன தோல்வி அடைந்திருக்கிறான்? எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவன் எதை எடுத்தாலும் அவனுக்கு தோல்விதான். அவனுக்கு எதிரிலே வெற்றி இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு வெற்றியே இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா சாத்தான் வெற்றி பெற்றிருக்கிறான்? சாத்தான் ஜெயம் இல்ல பிரியமானவர்களே. அவனை பூமியில் தள்ளினார் என்றால் என்ன அர்த்தம்? அவனை தரையில தள்ளினார் என்றால் என்ன அர்த்தம்? அவன் மண்ணை தின்கிறவனான் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவன் எனக்கு தோல்வி அடைந்திருக்கிறான். வாசிங்க சங்கீதம் 72:9. வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். எனக்கு வாசிக்கிறது ரொம்ப கடுமையா இருக்குல்ல? அவருடைய சத்துருக்கள். சாத்தான் சத்துரு. சாத்தான யாரெல்லாம் பிரதிநிதியா இருக்கிறாங்களோ எல்லாரும் சத்துரு. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே, யாரெல்லாம் சாத்தானுடைய கிரியையா இருக்கிறாங்களோ, சாத்தானுடைய அடிமையா இருக்கிறாங்களோ, சாத்தானுக்கு கைக்கூலியா இருக்கிறாங்களோ, சாத்தானை யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் வைத்து அவனை பூஜித்து அவனுக்கு எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கார்களோ, வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுடைய சத்துருக்கள். அவர்கள் எல்லோரும் மண்ணை. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அப்படியானால் பாம்பு, சர்ப்பம் வயிற்றுல தவிழ்ந்து போகிறது. அவ்வளவு அடிமட்டமாக அது தாழ்த்தப்பட்டு விட்டது. எல்லா மிருகத்திலிருந்தும் கீழே போயிருச்சு. ரொம்ப அடி தட்டில அது போயிடுச்சு. இரண்டாவது, அது மண்ணை தான் சாப்பிட. ஏன்னா தோல்வி அடைந்து விட்டது. தோல்வி அது நினைச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம வெற்றி பெற்றுட்டோம், நம்ம ஏவாளை வஞ்சிட்டோம். நம்முடைய அழகினாலும் நம்முடைய ஆச்சரியமான தந்திரத்தினாலும் ஏவாளை வந்து நினைச்சிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மண்ணை திம்ப. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தோல்வி அடைஞ்சிட்ட, நீ வெற்றி அடைஞ்சு நினைக்காத, நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. ஆச்சரியமான வசனம். மீகா 7வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். புறஜாதிகள் கண்டு எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தை கொடுத்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, பாம்பு காது கேட்குமா? ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவருடைய காது என்ன செய்யும்? செவிடா போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? புறஜாதியாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் தோல்வி அடைந்திருக்கிறான். அவன் வெற்றி பெற்றவன் அல்ல, அவன் மண்ணை நக்குகிறவன். அவன் மண்ணுதான் அவனுக்கு சாப்பாடு. அவன் கீழே தள்ளப்பட்டிருக்கிறான். அவன் தாழ்ந்த பூமியில தள்ளப்பட்டிருக்கிறான். அவன் தோல்வி அடைந்திருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இன்றைக்கு சாத்தானை பெருமை கொட்டி, சாத்தானை பெருமை அடித்து, சாத்தானை உயர்த்தி வைக்கிற உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் துச்சம் கூட நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. சாத்தானை குறித்து பயப்படுவன். அவன் என்ன எப்படி ஆயிட்டானா, தோல்வி அடைந்து விட்டான். தோல்வி அடைஞ்சிருக்கிறான். அவன் மண்ணை தின்கிறான். இப்போ எனக்கு அன்பானவர்களே, அவன் மண்ணை தின்கிறவன் சாத்தான் அல்லது பாம்பு, சர்ப்பம் மண்ணை தின்கிறது மட்டுமல்ல, அது என்ன செய்யப்படுது என்றால் அதனுடைய ஸ்தானத்தை விட்டு விட்டது. அவருடைய ஸ்தானம் என்ன?
எவ்வளவு மேன்மையாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அந்த லூசிபர், எவ்வளவு மகத்துவமாக மேன்மையாக சிருஷ்டிக்கப்பட்டது அந்த சர்ப்பம். ஆனால் அதனுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறது, ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறது. ஏசாயா 22வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரொம்ப ஆச்சரியமான வசனம். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். சாத்தானும் சரி, சர்ப்பமும் சரி, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் இந்த சாத்தானுக்கு பிரதிநிதியா இருந்தா, இந்த சாத்தானுக்கு கைகூலியா இருந்தா, இந்த சாத்தானுடைய கிரியைகள் என்னிடத்தில் காணப்பட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய், நீ பிடுங்கி போடப்படுவாய். நீதிமொழிகள் 27வது அதிகாரம், நீதிமொழிகள் 27வது அதிகாரத்திலே 8வது வசனம் ரொம்ப ஆச்சரியமான வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நல்லபடியா நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நல்லபடியா நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் சாத்தானுக்கு நாம் அடிபணிவோமே ஆனால், சாத்தானுடைய கைக்குலியாவோமே ஆனால், சாத்தானுடைய பிரதிநிதியாக அந்த சர்ப்பத்தை போல நாம் மாறுவோமே ஆனால், வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரிலிருந்து கீழே தள்ளப்படுவோம், தோல்வி அடைவோம், ஒரு நாள் வெற்றி அடைய மாட்டோம். நம்முடைய ஸ்தானத்தை விட்டு ஆண்டவர் நம்மை தள்ளி விடுவார். நம்முடைய ஸ்தானம் என்ன? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார்? நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெரியவர்களுக்கு ஸ்தானம் இருக்கிறது. அவர்களுடைய ஸ்தானத்துல நாம் இருக்கக்கூடாதான். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு வேலை வர வேண்டும், ஒரு நேரம், அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஸ்தானம் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழகாக சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழி 25:6, ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோருடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன்னை ஆண்டவர் ஆச்சரியமாக சிருஷ்டித்திருக்கிறார். உனக்கு வேலை வர வேண்டும், அது வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த ஸ்தானத்துக்கு உன்னை உயர்த்துவார். அந்த ஸ்தானத்தை உயர்த்துவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ உசியா ராஜாவை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த ஸ்தானத்தை விட்டு இழந்து போன உசியா ராஜாவை குறித்து 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 3வது வசனத்துல உசியா எவ்வளவு நல்ல ராஜாவாக இருந்தான், எவ்வளவு அற்புதமான ராஜாவா இருந்தான். ஆனா எப்போது அவன் ஆசரிப்பு கூடாரத்துல சென்று ஆண்டவுடைய ஊழியத்தை, ஆண்டவுடைய சமூகத்துல ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இவன் செய்தபடியினாலே உசியா ராஜாவுக்கு குஷ்டம் வந்தது. அவன் சாகுற வரைக்கும் குஷ்டத்துல இருந்தான். அவனுக்கு குஷ்டம் வந்து அவன் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டான். உசியா ராஜாவுக்கு குஷ்டம் வந்தது. ஏன்? அவன் ராஜாவுடைய ஸ்தானத்தை விட்டு ஆசாரியனுடைய வேலையை அவன் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று அவன் ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை துணிகரமாய் செய்தபடியினாலே அவன் ராஜாவின் ஸ்தானத்திலிருந்தும் தள்ளப்பட்டு குஷ்டம் வந்து அவன் குஷ்ட ரோகத்தினாலே மரித்து போனான் உசியா ராஜா. 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவன் தனக்குள்ள மேட்டிமையாக இருந்தபடியினாலே, அவன் ராஜா என்கிற அகந்தை அவனுக்கு இருந்ததினாலே அவன் ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்தான். அதனாலதான் எனக்கு அன்பானது பிள்ளைகளே, அவரவர் ஸ்தானத்திலே நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் என்ன? அற்புதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க 2 நாளாகமும் 26வது அதிகாரத்திலே 18 வசனங்கள் முடிய 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். உபாகமம் 32வது அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிக அற்புதமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்களை
பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களிலே உங்களை ஏறி வர பண்ணுவார். உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை வைப்பார். அப்படி உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைக்கும் போது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பெருமிதம் அடித்து அந்த சாத்தானை போல வேட்டிமையாகி, அல்லது அந்த சர்ப்பத்தை போல நாம் வேட்டிமையாகி, நாம் சாத்தானுடைய பிரதிநிதியாக நாம் மாறுவோமையானால், இந்த சாத்தானுக்கு நடந்தது, இந்த சர்ப்பத்துக்கு நடந்தது, இந்த கடைசி காலத்துல வாழுகிற பிள்ளைகளுக்கும் நடக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயபக்தியாக ஆண்டவருக்கு நாம் அடிபணிய வேண்டும். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு நாளும் சாத்தானுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. சாத்தானுடைய பிரதிநிதியாக நாம் மாறிவிடக் கூடாது. அதைத்தான் இந்த சர்ப்பம் ஏதேன் தோட்டத்துல செய்தது. அதனால்தான் இந்த சர்ப்பம் தரையில தள்ளப்பட்டது. அதனால்தான் இந்த சர்ப்பம் வயிற்றிலே தவிழ்ந்து திரிகிறது. அதனால்தான் சர்ப்பம் மண்ணை தின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்பாக அது எப்படிப்பட்ட சாப்பாடு, எப்படிப்பட்ட நல்ல கனிகளை சாப்பிட்டிருக்க வேண்டும். இப்பொழுது அது மண்ணுதான் அதுக்கு ஆகாரமாகி மாறிவிட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமே ஆனால், கர்த்தருக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிந்து நடப்போமே ஆனால், சத்துருவாகிய பிசாசனுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போமே ஆனால், கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 32 அதிகாரம் 13 வசனத்திலே, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணுவார். ஏறி வர பண்ணுவார். நம்மை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானங்களை கொண்டு வருவார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அந்த வழி எடுத்துவாராக. ஆமென். God bless you. கர்த்தர் நம்ம